ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக போராட்டங்களுக்கு மத்தியிலும் அநேக உடல் சோர்வுகளுக்கு மத்தியிலும் தேவனும் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய எனக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்காக அநேகரும் நீங்களும் ஜெபித்து எங்களையும் தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறது என்ன ஏதுங்கிற எல்லா காரியங்களையும் நீங்களும் விசாரித்து வருகிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியானது, உங்களிடத்தில் நாங்கள் பணமோ பொருளோ எதுவுமே கேட்கவில்லை. உங்களுடைய தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதை மாத்திரம் நீங்கள் செய்தாலே போதும். கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை அவருக்கென்று தொடர்ந்து செய்ய தேவன் எங்களுக்கு பலத்தையும் ஒரு தைரியத்தையும் அவருடைய கிருபையும் தரும்படி உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் எங்களையும் நினைத்து கொள்ளும்படி உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகளையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திக்க கிருபை கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரும் கொடுக்க போகிற இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் இடைபடும், நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வேத வசனமானது யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்தும், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலிருந்தும், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது செய்த ஒரு காரியத்தை குறித்து நாமும் இன்று சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே 33.5 வருட காலம் உயிரோடு இருந்த போதிலும், 3.5 வருட காலம் ஊழியம் செய்த போதிலும்,
தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன காரியங்கள் தேவைப்படுமோ, பரம பிதாவின் அழைப்புதலுக்கு என்ன காரியத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு இந்த ஜனங்களை நான் கூட்டி இழுத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற காரியத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே இருந்தபோது அவர் எப்படிப்பட்ட அன்பை எவ்வாறாக வெளிப்படுத்தினார் என்றும், பிதாவானவர் நம்மீது வைத்த அன்பை தன்னுடைய குமாரன் மூலமாக இந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலும் இருந்து, உலக பிரகாரமான பாவங்கள் சாபங்கள் எல்லா காரியங்களிலும் இருந்தும் என்னுடைய பிள்ளையை நான் வேறு பிரித்து எடுத்து என்னுடைய ராஜ்யத்திற்கு என்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் எப்படி அவர் நம்மீது வைத்த அன்பை தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் சிலுவை மரத்திலே தன்னுடைய சொந்த குமாரனுடைய உயிரை கொடுக்கும்படி ஒரு பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் பிதாவுக்கு இருந்ததோ, அதே போல இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருந்தபோது நம்மீது அவர் எவ்வளவாக அன்பாக இருந்தார் என்பதையும், இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதையும் குறித்து இந்த 2 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகளை, அவர் நம்மீது எவ்வாறாக அன்பாக இருந்தார், எப்படிப்பட்ட அன்பு அவரிடத்தில் இருந்தது என்பதை குறித்து சுருக்கமாக நாமும் இன்று பார்க்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், எவ்வளவு அன்பு நம் மீது அவருக்கு இருந்ததினால் இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லி இருப்பார் என்பதை முதல் 4 வசனங்கள் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் நான் இப்பொழுது வாசிக்கிறேன். முதலாவது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே இருந்தபோது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்றும், தேவனிடத்தில் பரம தகப்பனாகிய என் தகப்பனாகிய பிதாவினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள் என்றும், அதே போல என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு 2வது வசனத்தில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்கள் மத்தியிலும் தம்மை பின்பற்றுகிற சகல ஜனங்களுக்கும் அவர் தான் செய்ய போகிற காரியத்தை குறித்து அவர்களுக்கு வெளிப்படையாக சொன்னார். இதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் செய்யும் போது பல காரியங்களை குறித்து, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும், ஜெபம் எப்படிப்பட்டது என்றும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் எப்படி இருக்கக்கூடாது என்பதையும் குறித்து பலவிதமான உவமைகள் மூலமாக பேசிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவானவர் உவமைகள் மூலமாக பல காரியங்கள் வெளிப்படுத்தின போதிலும் இந்த நேரத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்பதை குறித்து வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து அதை சொல்லிவிட்டு மாத்திரம் இருக்காமல், நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஏப்பா, என்னை பின்பற்றுகிற நீங்கள், எனக்கு பின்னதாக வருகிற நீங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அனுபவித்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர், நான் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு என் பிதாவின் வாசஸ்தலத்தில், என்னுடைய பிதாவின் வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அநேக ஸ்தலங்களில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்.
எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை சொல்ல வேண்டும்? ஏனென்று சொன்னால் அவர் மனதில் இருக்கக்கூடிய விருப்பம், ஆசை அவ்வாறாக இருந்தது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து பரலோக ராஜ்யத்திற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து இயேசு சொல்லிக் கொடுத்த சகல காரியங்களையும் பின்பற்றின சகல ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை சொன்னார். 3ஆம் வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று ஒரு உறுதி அளித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருந்தது? என்னை பின்பற்றுகிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ, நான் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை, விருப்பம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்தது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த அதிகாரத்தில், இந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில், முதலாவது வசனத்தில் தேவன் அவர்களுக்கு ஒரு திடமான வார்த்தையை சொல்லி, 2வது வசனத்தில் உங்களுக்கான ஆசீர்வாதமும் ஸ்தலமும் என்னுடைய பிதாவினிடத்தில் வீட்டில் இருக்கிறது என்பதை அவளுக்கு உறுதியளித்து, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னோடு என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உறுதியாக அளித்தார். ஏப்பா, இதைத்தான் நான் செய்ய போகிறேன். என்னை பின்பற்றுகிற நீ, என்னுடைய சிலுவையை எடுத்து சுமக்கிற நீ, என்னுடைய பாரத்தை என்னோடு சேர்ந்து சுமந்த நீ, என்னோடு சிலுவையில் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் மீறுதல்களுக்காகவும் என்னோடு கூட சேர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்ட நீ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உன்னையும் சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை யாரிடத்தில் சொன்னார்? இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை யாரிடத்தில் சொன்னார்? தன்னை பின்பற்றுகிற தன்னுடைய ஜனங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்களோ, அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், தேவனுடைய சீஷர்களாக இருக்கட்டும், புறஜாதி ஜனங்களாக இருக்கட்டும், ரோமர்களாக இருக்கட்டும், சகல புறதேசத்து ஜனங்களாக இருக்கட்டும், பாவமுள்ளவர்கள், சாபமுள்ளவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், அநியாயக்காரர்கள் யாராயிருந்தாலும் சரி, தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் யாராக இருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தை, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னோடு சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து உறுதியாக சொன்னார். அவருடைய ஆசை எதுவாக இருந்தது? இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை யாரிடத்தில் சொன்னார்? தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொன்னார், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களிடத்தில் சொன்னார். எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் இதே காரியத்தை தன் பிதாவினிடத்திலும் தெரிவித்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பாயிருந்தது. இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்திருந்த விருப்பம், ஆசை, என்னுடைய பிள்ளை என்னுடையவன் என்கின்ற ஆவல், சந்தோஷம் அவரிடத்தில் இருந்தது. இப்பொழுது இந்த அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் 2-3 வசனத்தில் ஒரு ஸ்தலத்தை குறித்தும், அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதை குறித்தும், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னோடு சேர்த்து கொள்வேன் என்கின்ற ஒரு உறுதியை தன்னுடைய ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அப்படி இயேசு கிறிஸ்து கொடுத்துவிட்டு சும்மா இருக்கவில்லை. அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக தான் கெத்செமனே தோட்டத்திலிருந்து தேவனிடத்தில் ஜெபம் செய்த போது அவருக்காக வேண்டுதல் செய்ததை விட நமக்காகவும், தம்மை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்காகவும், தம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். எப்படிப்பட்ட ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுத்தார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17
17ஆம் அதிகாரத்தில் இயேசு எப்படிப்பட்ட அன்பை உடையவர் என்பதை குறித்து தம்முடைய வாயினால் அவர் தம்முடைய பிதாவினிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். முதலாவது வசனம் சொல்லுகிறது, யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருள்ள யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்றும், அதற்கடுத்து பாருங்க 4வது வசனம், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்களை திறந்து இந்த பூமியில் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தன் பிதாவினிடத்தில் சொல்லிவிட்டு அவர் நமக்காக பேசக்கூடிய வார்த்தைகள், நமக்காக செய்யக்கூடிய வசனங்கள், நமக்காக ஏறெடுத்த ஜபங்கள் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவர் இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்க, 15ஆம் வசனம், 14ஆம் வசனம், நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தாரா? அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல, நல்ல கவனிச்சுக்கோங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் சொன்ன காரியம் அவர் சீஷர்களுக்கு யோவான் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தில் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்றும், அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை என்னிடத்தில் நான் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஜனங்களுக்கு மத்தியிலும் தன்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் முன்பதாக ஒரு உறுதியை அளித்த இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது அதே ஜனங்களுக்கு அதே ரட்சிப்பையும் அதே ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய பிதாவினிடத்தில் ஜெபம் செய்கிறார். அவர் செய்த காரியம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் உம்முடைய நாமத்தை வச்சு நான் அவங்கள பாதுகாத்தேன்ப்பா, ஆனால் இப்போ நான் உலகத்தான் இல்லை, உம்முடைய சந்நிதிக்கு வரப்போகிறேன், ஆனாலும் என்னை பின்பற்றுகிற இயேசு என்னும் நாமத்தை பின்பற்றுகிற இந்த ஜனங்களும் என்னை பின்பற்றக்கூடிய இயேசுவின் நாமத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்களும் உலகத்தார் அல்லாதது போல அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக வேண்டுதல் செய்தார். இப்படி வேண்டுதல் செய்த இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஜனங்களுக்கு என்ன உறுதி அளித்தாரோ அதே காரியத்தை மீண்டுமாக தன்னுடைய பிதாவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். எப்படி தெரியப்படுத்துகிறார் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படி. யார் தந்தவர்கள்? நீங்களும் நானும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய இந்த ஜனங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் 14ஆம் அதிகாரத்தில் என்ன ஆசீர்வாதத்தை தமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சீஷர்களுக்கும் தன்னுடைய ஜனங்களுக்கும் ஸ்தலத்தை குறித்தும், ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை நான் கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று என்ன ஆசீர்வாதத்தையும் என்ன உறுதியையும் கொடுத்தாரோ அதே உறுதியை தன் பிதாவினிடத்தில் தெரியப்படுத்துகிறார். எப்படி தெரியப்படுத்துகிறார்? நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களும் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசை விருப்பம் இதுவாக இருந்தது. என்ன ஆசை விருப்பம் இதுவாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவானவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதே இடத்தில் என்னை பின்பற்றுகிறவர்கள், நீர் எனக்கு கொடுத்த இந்த ஜனங்கள் என்னோடு கூட எப்போதும் பரலோக ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய விருப்பத்தை முதலாக பிதாவினிடத்தில் தெரிவித்தார். அதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஜெபம்,
கர்த்தாவே, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கட்டும். அப்படி ஜெபம் செய்த இயேசு கிறிஸ்துவானவர் கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யும் போது தன்னை பின்பற்றுகிற ஜனங்கள் நான் எங்கே இருக்கிறேனோ, நான் பரலோகத்திற்கு வந்து அந்த ஸ்தலத்தை அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின பின்பு அவர்களோடு கூட நானும் இருந்து என்னோடு கூட அவர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை இயேசு கிறிஸ்துவானவர் தன் வாய்களை திறந்து தன் பிதாவினிடத்தில் தெரிவித்தார். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பு. பிதாவானவர் நம்மீது வைத்த அன்பை தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பி பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் அவரை சிலுவை மரத்தில் மரிக்க செய்து அவர் எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்மீது எவ்வளவு அன்பாக இருந்தார் என்பதை அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நாமும் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்று நாமும் இயேசுவினிடத்தில் சொல்லுவோம், கர்த்தாவே, நீர் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ உம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று, உம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்பினீரப்பா. அதே போல் நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்தில் வந்து நாங்கள் உம்மோடு இருக்க நீர் கிருபை செய்யும் என்று ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையுமை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, நீர் பூமியில் இருந்தபோது யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் ஸ்தலத்தை குறித்தும் அந்த ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்பதை குறித்தும், நான் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களையும் என்னோடு சேர்த்து கொள்வேன் என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு உறுதியையும் எங்களுக்கு அளித்தீரப்பா. அதே உறுதியை யோவான் 17ஆம் அதிகாரத்திலும் 24ஆம் வசனத்தில் உம்முடைய பிதாவின் இடத்தில் தெரிவித்து அதை நிறைவேற்றினீரப்பா. இவ்வளவாக நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எப்பொழுதும் உம்மோடு இருக்க, உம்முடைய ஸ்தலத்தில் வந்து உம்மோடு சம்பாஷிக்க பாத்திரவான்களாக மாற நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல சஞ்சலங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மாற்றிவிட்டு, ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று. உம்முடைய சமாதானத்தையே உம்முடைய பிள்ளைகளுக்குள் நான் அனுப்புகிறேன் அப்பா. உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவரே, உம்முடைய தயவினாலும் உம்முடைய பாதுகாப்பினாலும் உம்முடைய பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து பாதுகாத்து கொள்வேன்மா ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.